இப்பொழுது தேசிய கீதம் பாடுவோம். ஐயா, 5ஆம் கிளாஸ் பையன் மயங்கி ஊத்துட்டாயா? டேய், புள்ளைய தூக்குங்கடா. என்னாச்சு? காலையில என்ன சாப்பிட்ட? சாப்பிடலையா? மந்திரி வராருன்னு பிள்ளைய சாப்பிடாம கூட்டிட்டு வந்துட்டியா? ஏன்பா சாப்பிடலையா? சாப்பிட எதுவும் இல்லை. ஒவ்வொரு ஊரா பள்ளிக்கூடம் திறந்திருக்கோம். ஆனா படிக்கதான் பிள்ளைங்க வரல. ஏழை பிள்ளைங்க பசி வர என்ன செய்வாங்க? கல் எடுக்க மாடு மேய்க்க போறாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரது அதிகமாகும். என்ன சொல்றீங்க? அந்த யோசனையை தான் வடிவேல் சார் கிட்ட சொல்லி ஒரு திட்டத்தை தயார் பண்ண சொன்னேன். தயார் பண்ணிட்டீங்களான்னு? சரிங்க ஐயா. பள்ளிக்கூடத்துல மதியம் சோறு போடுறதுக்கு என்ன செலவாகுங்க? ஒரு குழந்தைக்கு 1.5 செலவாகும் ஐயா. வருஷத்துல எத்தனை நாள் சாப்பாடு போட வேண்டியது இருக்குன்னு? 210 நாள் ஐயா. அப்போ வருஷத்துல ஒரு பிள்ளைக்கு 19 20 ஆகும் இல்லையாண்ணே? மொத்தத்துல எவ்வளவு செலவாகுன்னு? குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் சாப்பாடு போட்ட பிள்ளைகளின் வரத்து அதிகரிக்குமா இல்லையாண்ணே? கண்டிப்பாக அதிகரிக்கும். 20 இல்ல 25% அதிகரிக்கும் ஐயா. அப்போ அதுக்கும் சேர்த்து கணக்கு போடுங்கண்ணே. திட்டத்தை ரெடி பண்ணுங்கண்ணே. ஐயா, ஆண்டு வருமானத்துல 4 ஒரு பகுதியை, அதாவது 10 கோடி ரூபாயை கல்விக்கு செலவு பண்றோம். இன்னும் புதுசா வரிகளை விதிக்கிறத தவிர வேற வழி இல்லை. புதுசா வரி விதித்தா ஜனங்களுக்கு அரசு மேல அதிருப்தி ஏற்படும். எப்போதுமே ஓட் பேங்க மனசுல வச்சுட்டு ஒரு விஷயத்தை பார்க்க கூடாது. மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு, நம்ம சந்ததி நல்லா இருக்கணும்னு. இந்த திட்டத்தை உடனே செயல்படுத்தியே ஆகணும்னு. பட்டினியா ஒரு பிள்ளை கூட பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்தா அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுன்னு. கவர்மெண்ட்ல எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைகளுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும்னு. முடியல என்ற நிலை வந்தா என்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக ஊரூரா போய் பிச்சை எடுத்துட்டு வரேன்னு. ஐயா, நீங்க இவ்வளவு தீவிரமாக இருக்கீங்க. அப்படியாவது இந்த திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்துடுவோம். வடிவேல் சார், நிதியமைச்சரே சொல்லிட்டாரு, இந்த திட்டத்தை உடனே அமல்படுத்துங்க. சரிங்க ஐயா, இந்த திட்டத்தை உடனே அமல்படுத்துகிறேன். வறுமையில் வாடும் ஏழை குழந்தைகளுக்கு மத்திய உணவு திட்டத்தை ஏற்படுத்தியவர் வள்ளல் காமராஜர். வறுமையில் வாடும் குழந்தைகளின் பசியை போக்கினார். இதனால் பள்ளிக்கு வரும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. நன்றி, வணக்கம்.